மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நீட் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வை எழுதணும். ஐஐடி, என்ஐடி, IIIT போன்ற இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல போய் பிடெக் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதணும். இப்ப மாணவர்கள் இது போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதி இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்ந்து படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிக சம்பளத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்ப இது போன்ற ஒரு வாய்ப்பு +2ல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி போன்ற பாடப்பிரிவுகளை எடுத்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குமா? அதே மாதிரி சயின்ஸ் குரூப்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஜேஇ மெயின், நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை தவிர்த்து இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்ந்து அதிக சம்பளத்துல வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதா கியூட். இப்ப மாணவர்களை இந்த வீடியோல கியூட் அப்படின்னா என்ன, இந்த கியூட் தேர்வு ஏன் நடத்தப்படுகிறது, கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில அட்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த கியூட் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் எவை எவை அப்படிங்கறத பத்தியும், இந்த வருஷத்தினுடைய எக்ஸாம் கேலண்டர், கியூட் யூஜி பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன், கியூட் சிலபஸ், எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன், எக்ஸாம் ஃபீஸ், இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்களுக்கு படிப்பதற்காக இருக்கக்கூடிய டாப் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். கியூட் அப்படிங்கிறது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA தான் ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டே இருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் அதர் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் மற்றும் அட்டானமஸ் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்னுடைய அட்மிஷனுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மற்றும் UGC அந்த ரெக்கமெண்டேஷன்ல NDA ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்வை நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2022க்கு முன்பு வரை இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் அதர் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி அட்மிஷன் பர்பஸுக்காக ஒவ்வொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் செப்பரேட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதன் மூலமாக அட்மிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனவே மாணவர்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் செப்பரேட்டா அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அது கூட அதிகப்படியான நுழைவுத் தேர்வுகளை எழுதக்கூடிய ஒரு சூழலும் மாணவர்களுக்கு இருந்துச்சு. இப்ப இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்றதுக்காகத்தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக இந்த கியூட் அப்படிங்கிற இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2022 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்ப மாணவர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 259 பல்கலைக்கழகங்கள் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக இந்த கியூட் அப்படிங்கிற இந்த மதிப்பெண்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் 14,99,490 மாணவர்கள் இந்த கியூட் நுழைவுத் தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அப்ப இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு இரண்டாவது பெரிய ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது இந்த கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஆனா தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில இந்த கியூட் நுழைவுத் தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. மேலும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. எனவே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். எனவே மாணவர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோவினுடைய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இமீடியட்டா சேரும். கூடவே இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸா நீங்க பதிவு பண்ணுங்க. மாணவர்களே, இந்த 259 பல்கலைக்கழகங்கள்ல 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 44 ஸ்டேட், 32 டீம்டு மற்றும் 134 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதில் அடங்கும். இந்த வருஷத்துல ஒரு 3 அதர் யூனிவர்சிட்டிஸும் இந்த கியூட் பார்ட்டிசிபேட்டிங் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல NIRF ரேங்கிங் அடிப்படையில டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஹைதராபாத், அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, பாபா சாஹிப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, திஸ்பூர் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, மிசோராம் யூனிவர்சிட்டி என டாப் பொசிஷன்ல இந்த கல்லூரிகள்லாம் இருக்குது. இந்த வரிசையில ரொம்ப முக்கியமான ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டாக்டர் APJ அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி டெல்லி, காட்டன் யூனிவர்சிட்டி போன்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் டீம்டு யூனிவர்சிட்டி வரிசையில அவினாசி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன், ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் போன்ற கல்லூரிகள் கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் அட்மிஷன் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 10 கல்லூரிகள் இந்த கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் அட்மிஷன் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரிகளினுடைய அந்த பட்டியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிராண்டா ஹவுஸ்,
ஹிந்து காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன், சென்ட் சேவியர் காலேஜ், கிரோரிமால் காலேஜ், லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் உமன், ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், ஹான்ஸ்ராஜ் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரிகள் இந்த லிஸ்ட்ல இருக்குது. இப்ப மாணவர்கள் காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது SRCC, ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது. இந்த கல்லூரி A+ NAC அக்ரிடேஷன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. NIRF ரேங்கிங்கை பொறுத்தவரை 11th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய அந்த பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் லாஸ்ட் இயர் 35 lakhs per annum இருக்குது. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 10.15 lakhs per annum இருக்குது. இப்ப மாணவர்களே, நீங்க இந்த வருஷத்திலிருந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் போன்ற பாடப்பிரிவுகள்ல போய் நீங்க படிக்கணும் அப்படின்னா அதற்காக நீங்க கியூட் அப்படிங்கிற இந்த நுழைவுத் தேர்வை கட்டாயம் நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். இந்த வருஷத்திலிருந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐக்கியரும், இந்தியன் குலினரி இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் போன்ற இந்த 3 நிறுவனங்களும் இந்த கியூட் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. மாணவர்களே, இது போன்ற நீங்க கல்வி நிறுவனங்கள்ல போய் சேரணும் அப்படின்னா அதற்காக நீங்க இந்த வருஷம் எழுத வேண்டிய அந்த கியூட் எக்ஸாமினுடைய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 27th February ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாணவர்கள் ஆன்லைன்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 26 March. இந்த வருஷத்தினுடைய எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்தவரையிலும் 15th May இருந்து 31st May வரல இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. இந்த வருஷத்தினுடைய இந்த கியூட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது 30th June அன்னைக்கு டிக்ளேர் பண்ண போறாங்க. கியூட் UG பேட்டர்னை பத்தி நம்ம பார்ப்போம். மோட் ஆஃப் த டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் மோட்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மற்றும் பென் அண்ட் பேப்பர் டைப்ல தான் இந்த வருஷம் தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. டெஸ்ட் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் வித் மல்டிபிள் சாய்ஸ் அளவுல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்தவரையிலும் சரியாக எழுதக்கூடிய ஒவ்வொரு விடைகளுக்கும் 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா தவறாக எழுதக்கூடிய ஒவ்வொரு விடைகளுக்கும் -1 மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. இந்த தேர்வை பொறுத்தவரை உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. கியூட்டினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது JEE மற்றும் நீட் அந்த நுழைவுத் தேர்வுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. நீங்க JEE எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 பாடங்களில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். நீட் எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தால் நீங்க நீட் எக்ஸாம் எழுத முடியும். ஆனா கியூட் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் 61 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கும். வெவ்வேறு ஷிப்ட்ல அதிகப்படியான நாள்ல உங்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 61 பேப்பர்ஸையும் உங்களுக்கு 3 செக்ஷன்ல பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல செக்ஷன் 1 அப்படிங்கிறது முழுக்க லாங்குவேஜ் பேப்பர்ஸ் தான் அதுல இருக்கும். அந்த செக்ஷன் 1 2 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1A மற்றும் செக்ஷன் 1B. இந்த 2 செக்ஷன்லயும் சேர்த்து உங்களுக்கு 33 லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்க இந்த செக்ஷன்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேப்பருக்கும் இந்த எக்ஸாமினேஷனோட டியூரேஷன் அப்படிங்கிறது 45 நிமிடங்கள். உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல 40 கொஸ்டினுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து 2வது செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க 11th-லயும் 12th-லயும் நீங்க படித்திருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இங்க டொமைன் சப்ஜெக்டா கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 2 பொறுத்தவரை 27 டொமைன் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. இந்த டொமைன் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் 45 நிமிடங்கள் மற்றும் 60 நிமிடங்கள் வரை தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ் அண்ட் ஜெனரல் டெஸ்ட் இந்த பேப்பர்ஸை வந்து செக்ஷன் 2ல நீங்க தேர்ந்தெடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸாமினேஷன் டியூரேஷனாக கொடுத்திருக்காங்க. இந்த செக்ஷன் 2லயும் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல 40 கொஸ்டின்ஸுக்கு நீங்க விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மதிப்பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க 200 மதிப்பெண்களுக்கு இங்க தேர்வுகள் எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செக்ஷன் தான் செக்ஷன் 3. இந்த செக்ஷன்ல ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்குது. அதுதான் ஜெனரல் டெஸ்ட். எக்ஸாம் டியூரேஷன் அப்படிங்கிறது 60 minutes. 60 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். இப்ப மாணவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த 61 பேப்பர்ஸ்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்ஸுக்கு என்னென்ன பேப்பர்ஸை தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதணும் அப்படிங்கறத மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த கோர்ஸுக்கு தேவையான சப்ஜெக்ட் என்னென்ன நம்ம எடுத்து எழுதணும் அப்படிங்கறத மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம். இப்ப மாணவர்களே, அதற்காக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் cute.samarth.ac.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்கள் எந்த கல்லூரியில போய் படிக்க விரும்புகின்றீர்களோ அந்த கல்லூரியை நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அந்த கல்லூரி ஆஃபர் பண்ணி இருக்கக்கூடிய கோர்சஸ்னுடைய லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது கூட அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு நீங்க கியூட் நுழைவுத் தேர்வுல எந்தெந்த தாள்களை
தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இந்த தாள்களை நீங்கள் தேர்வு செய்து எழுத வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் அதிகபட்சமா எவ்வளவு பேப்பர்ஸுக்கு தேர்வு எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 6 பேப்பர்ஸ் மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். செக்ஷன் 2ல அதிகபட்சமா 4 அல்லது 5 பேப்பர்ஸ் வந்து நீங்க தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதலாம். செக்ஷன் 3ல ஜென்ரல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. அது கூட நீங்க செக்ஷன் 1ல 1 அல்லது 2 லாங்குவேஜ் நீங்க தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. கியூட்னுடைய சிலபஸ்ல செக்ஷன் 1 பொறுத்தவரை உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு லாங்குவேஜ் தான் இருக்குது. இந்த செக்ஷன்ல உங்களுடைய அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். குறிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்டரரி அண்ட் நேரேட்டிவ், லிட்டரரி ஆப்டிடியூட் அண்ட் வெக்கபுலரி, இந்த பார்ட்ல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் முழுக்க கேட்கப்பட்டிருக்கும். செக்ஷன் 2 பொறுத்தவரை என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து தான் முழுக்க வினாக்கள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கும். இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறது ஜெனரல் டெஸ்ட். இந்த ஜெனரல் டெஸ்ட்ல ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் போன்ற இந்த பகுதிகள் இருந்து இந்த செக்ஷன் 3ல வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் there is no age limit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் 12ஆம் வகுப்புக்கு அப்பியர் ஆகியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கியூட் எக்ஸாம் எழுதுவதற்குண்டான தகுதிகள் அப்படின்னு அவங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த மாணவர்கள் எல்லாமே கண்டிப்பா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை கண்டிப்பா இருக்கணும். ரிசர்வேஷனை பொறுத்தவரையிலும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஜெனரல் ரிசர்வேஷன் பாலிசி தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தேர்வு அப்படிங்கிறது மல்டி ஷிப்ட்ல நடக்கக்கூடிய ஒன்று. எனவே மாணவர்கள் பெறக்கூடிய அந்த ரா ஸ்கோர், அந்த ஆக்சுவல் ஸ்கோரை என்டிஏவானது பர்சன்டைல் ஃபார்மேட்ல என்டிஏ ஸ்கோரை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க இந்த வருஷம் நீங்க பெறக்கூடிய இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த 2024-25 இந்த வருஷத்தினுடைய அட்மிஷனுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும். இப்ப தேர்வு கட்டணம் ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை அப் டு 3 பேப்பர்ஸ் வரல உங்களுக்கு தேர்வு கட்டணம் 1000 ரூபாய். கூடுதலாக நீங்க தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்க 400 ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஓபிசி அண்ட் நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 3 சப்ஜெக்ட் வரலும் 900 ரூபீஸ். கூடுதலாக நீங்க செலக்ட் பண்ற ஒவ்வொரு பேப்பருக்கும் 375 ரூபீஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். எஸ்சி எஸ்டி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரியில 3 சப்ஜெக்ட் வரலும் 800 ரூபீஸ். கூடுதலாக நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேப்பருக்கும் 350 ரூபீஸ் நீங்க செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வழங்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, லாங்குவேஜ்ல பிஏ ஹானர்ஸ் படிப்புகளாக அரபிக், பெங்காலி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஹிந்தி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்ல பிஏ ஹானர்ஸ்ல அப்ளைட் சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி, ஹியூமனிட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், ஜேர்னலிசம், பிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி போன்ற கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்க படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கேட்டகரியில பிஎஸ்சி ஹானர் படிப்புகள் உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி, பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூபிள் கோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில உங்களுக்கு படிப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. அது கூட கெமிஸ்ட்ரி, பாலிமர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபுட் டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹோம் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி பொறுத்தவரையிலும் பிகாம் ஹானர்ஸ், பிகாம், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், பிஏ ஹானர்ஸ் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இந்த படிப்புகளும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாணவர்கள் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு கல்வி கட்டணம் அப்படிங்கிறது மிக மிக குறைவான அளவுல தான் இருக்குது. குறைவான கட்டணத்துல நிறைவான கல்வி வேணும் அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இப்ப மாணவர்கள் இந்த கியூட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பாக சில காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 259 பல்கலைக்கழகங்கள்ல நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறீங்க அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணி வச்சுக்கணும். 2வது, அந்த பல்கலைக்கழகத்துல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பிரிவு என்ன அப்படிங்கறது ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வேணும். அந்த பாடப்பிரிவுல அட்மிஷனுக்காக நீங்க போறப்போ அந்த கல்லூரி நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு நீங்கள் தகுதியானவர்களா அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காரணிகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு துவங்க வேண்டும். ஆனா இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் படிக்கிறப்ப அங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நீங்க டெல்லி யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில 5.7 lakhsல இருந்து 11.8 lakhs per annum வரல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்குது. அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 44.8 lakhs per annum மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே போன்று பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில ஆவரேஜ் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் 6 to 7 lakhs per annum. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 20 lakhs per annum. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பொறுத்தவரையிலும் 5 to 6 lakhs அப்படிங்கிறது ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறதும், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 16 lakhs per annum இருக்குது. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியில ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 6 lakhs per annum, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 14 lakhs per annum லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குது.
எனவே மாணவர்களே, பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிகளில் சென்று படிக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு தரமான இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல போய் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். மாணவர்களே, இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல போய் நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கில் சந்திக்கலாம். நன்றி.